அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஆடி 8 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 24, 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல் ஆடி அமாவாசை கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மிகவும் உகந்த நாள் இன்று. வருடத்தில் ஆடி அமாவாசை என்பது மிகவும் சிறப்பானது. இதில் திதி கொடுத்தால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து உங்களை வாழ்த்தும். கருத்தில் கொள்ளுங்கள். அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று மாலை 6:11 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 3:05 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை, மூலம். ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம், தனுசு. சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் நீங்கள் வண்டியே எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். அதே போல் தொலைதூரம் அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க கவனமாக செல்லுங்க. வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்து நான் பார்த்துட்டு கிளம்புங்க. கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. ஏன்னா ஒரு பதட்டம், ஒரு அலைச்சல் இல்லாமல் முன்கூட்டியே போய் சேரலாம். ஏன்னா சந்திராசனம் தடங்கள், மனசோர்வு, அலைச்சல், விபத்து இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இந்த சந்திராசனம் இருக்கிறவங்க இன்று உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:45, 11:45. மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15. மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கௌரி நேரத்தை பயன்படுத்தலாம். அது மிகவும் சிறப்பான வெற்றியை தரும். அது சிறந்த ஓரையை பயன்படுத்திங்கன்னா இன்னும் வெற்றி உங்களை தேடி வரும். ராவுகாலம் மதியம் 1:30 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 10:30. சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். இன்று தெற்கு திசைநாதன் வழி நடத்துகிறார். குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. செய்தால் அது தீவினையை ஏற்படுத்தும். இன்று ஆடி அமாவாசை என்பதால் இன்று திதி கொடுப்பாங்க. அதே போல் படையல் போடுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த 3:05 வரை சதுர்த்தி தாங்குது. 3:05க்கு மேலே தான் அமாவாசை பிறக்குது. இந்த திதி கொடுக்குறவங்க படையல் போடுறவங்க பார்த்திங்கன்னா இந்த ராவு காலம் 1:30 3. அந்த 3 மணி முடிந்த பிறகு கொடுத்தால்தான் முழு அமாவாசை பலனை உங்களால் பெற முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சதுர்த்தி இருப்பதால் அமாவாசை முழு பலனை உங்களால் பெற முடியாது. அந்த அமாவாசை திதியில் நீங்கள் கொடுத்தால் அனைத்து வித தோஷங்களும் உங்களை நீங்கி மகிழ்ச்சி பெருகும். கருத்தில் கொள்ளுங்கள். 3:05க்கு மேலே தான் நீங்கள் படையல் போட்டாலும் சரி, திதி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இன்றைய ராசி பலனை பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயலை ஜெயித்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டுங்க. அற்புதம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைனால கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியல. ரிஷபம் அற்புதமான நாள். உற்சாகமாக பணிபுரிவீர்கள். மிதுனம்
நாள் அற்புதமாக இருக்குது. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வமாக வேலை செய்வீங்க. கடகம் வந்து நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. சிம்ம பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, பரிவு, கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சல்கள் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக செய்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு ஏற்படும் நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும், பொருள் விரயமும் இருக்கும், பண விரயமும் இருக்கும். அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு நாள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. எந்த ஒரு செயலை செய்தாலும் மன உறுதியுடன் செய்து நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள். இந்த நாளில் எந்த செயலையும் நீங்கள் செய்தால் வெற்றி பெறலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று மனம் இறை அருளில் செய்யணும். சுருக்கமாக முகணும். இன்று உங்களுக்கு பக்திமயமான நாள், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கு தனுசுக்கும் சந்திராசி இருப்பினால் கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.